வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசனை பண்றதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் சேனலை நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். குக்கரியில் புதுசாக தானே ட்ரை பண்ணுறோம், இல்லை பழசும் புதுசும் கலந்து பாரம்பரியமிக்க உணவுகள் எல்லாத்தையும் கலந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் வெறும் வெஜிடேரியன் மட்டும் பண்ணுறதில்ல, நான்வெஜ்ஜும் சேர்த்து பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இதுக்கு நடுவில் நான் ஒரு சின்ன குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அது சொல்லாமல் நான் போனதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க கதை கேட்குறதுக்காக பார்ப்பாங்க, ஏதோ சோறாக்கணுமா தின்னமான்னு இருக்கணுமேன்னு தான் நினைப்பாங்கன்னு சொல்லி தான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் குக்கரி மட்டும் நான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பண்ண போன்றது கேரட் அல்வா அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை கேரட் கேசரின்னு வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கோங்க. பட் என்னென்னா இது எதுக்குன்னா அவசரமாகவும் துரிதமாகவும் செய்கிறது. எப்போதுமே இந்த யூஷுவல் கேசரி ரவாவில் பண்ணுவாங்களே, பின்பாக்கும் படலத்தில் தான் அது முக்கிய ஐட்டமாக பங்கு பெறும். ஏன் ஒய் காண்ட் யூ சேஞ்ச்? அட்லீஸ்ட் இந்த கேசரியை மாற்றணுனாலும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டுமே, டக்குன்னு இதுவும் பண்ணிடலாம். ஒன்லி அந்த கேரட் வேக வைக்கிற நேரம்தான், வேறு எதுவும் கிடையாது. அதை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸி டு மேக் இட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம். துருவின கேரட் ஒரு 3 பெரிய கேரட்டாக துருவி, அதாவது 3 கப்பு கிட்டத்தட்ட வருது. 1 கப்புக்கு 1/2 கப்பு சர்க்கரை, அந்த கணக்கில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூடுதல் வேணும்னா ருசிக்கேற்ற, உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி, அப்புறம் முந்திரி, திராட்சை, பால் நல்லா 1 டம்ளர் பாலில் தாங்க இது வேகணும். அப்புறம் நெய், தேவையான நெய் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். டோட்டல் கேரட் அல்வா அல்லது கேசரி ரெடி ஆயிரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதோட உங்களுக்கு கலர் தேவைன்னா அதே ஆரஞ்சு டோன் இருந்தால் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் கலர் டோன் வேணால் கேசரிக்கு சேர்க்குற கலரை கொஞ்சோண்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஆரஞ்சு டோன் உங்களுக்கு கிடச்சிரும். ரெட் டோன் வேணால் ரெட் டோன் போடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அண்ட் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், எப்படி நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு சேர்க்குறோமோ அதுவும் கொஞ்சம் சேர்த்தோன்னா ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இதில் கடாய் வச்சிட்ட பிறகு நீங்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் கீ, 2 ஸ்பூன் குறையாமே போடலாம், ஃபைனல் கூட கீ போடலாம். ஆனால் ரொம்ப கீ ஆனால் கையில் தொடுறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 2 ஸ்பூனோடு நிறுத்திக்கிட்டேன். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு முதல்ல எப்போதுமே இந்த முந்திரி பருப்பு போடுற ஐட்டங்கள் எந்த டிஷ்ஷு நீங்கள் பண்ணிங்கன்னா முதல்ல அதோட வேலையை முடித்து எடுத்துருங்க. கடைசியில் கூட வறுத்து போடுவாங்க. அதை விட நம்ம கிண்டும் போதே இந்த வறுத்த முந்திரி சேர்த்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி ஒரு 10-15 போடுங்க. இது லேசாக பொன்னிறமாக வறுத்தோன்னே திராட்சையை போட்டு அது பபுள் வந்தோடனே எடுத்துருங்க. இது முக்கா வரும்போதே இதை கொட்டிடுங்க. திராட்சை, உலர்ந்த திராட்சை, இதை ஒரு கப்பில் எடுத்துடலாம். இதை எடுத்தாச்சு, கீப் இட் அசைட். துருவின கேரட்டை அழகாக இதில் போட்டு இதில் வதக்குங்க. பாருங்கள், என்ன ஒரு ஆரஞ்சு ஸ்டோனில் இருக்கிற இந்த கேரட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். வேக வச்சா பியூட்டிஃபுல்லாக ஒரு கலர் டோன் வந்துடும். இது வேகிறதுக்கு ஒரு 3 to 4 minutes இருந்தால் போதும். வெந்த பிறகு பால் ஆட் பண்ணணும்.
அதுக்கு பிறகு படிப்படியாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பாருங்கள், நம்ம ஒரிஜினல் போட்ட கலரை விட இது கொஞ்சம் மாறி இருக்கா இல்லையா, அதான் முக்கியம். இப்போது நம்ம பாலை சேர்த்துடலாம். பால் அது முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க, அவ்வளோதான். இது மறுபடியும் வேகணும். வேகி ரொட்டேட் ஆகி வரும். அப்போ பார்க்கலாம், மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி சுண்டி இருக்கும். இப்போ இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போடணும். ஒரு அழகான எல்லோ கலர், டார்க் எல்லோ வந்திருக்கு. இது போட்டிங்கன்னா கலர், அதாவது கேசரி கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளாமர் பின்னிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து போட்டு வதக்குவோம். மூணு பெரிய கேரட்டு திருவி நான் போட்டிருக்கேன். அதாவது 3 கப்பு கிட்டத்தட்ட வந்தது. இப்போ பாருங்கள், ஒரு 2.5 கப்பு 2.5 கப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் போல் இருக்குது, அவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ வி கேன் ஆட் சுகர். 1 கப்பு துருவலுக்கு, கேரட் துருவலுக்கு 1/2 கப்பு சர்க்கரை. ஓகேங்களா? அப்போ 3 கப்புனா 3/4 கப்பு போடுறேன். கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன், பயந்துடாதீங்க. அவ்வளோதான். இப்போ இது உருகணும். இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் 2 மினிட்ஸ், அவ்வளோதான். என்னடா ஒரே லிக்விடாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தில் இது இறுகிரும், அதுதான் இதோட பியூட்டி. வறுத்து வச்சுருக்கோமில்ல திராட்சை, முந்திரி பழம், அது 2த்தையும் இதில் கொட்டிடுங்க. இதோடு சேர்த்து அப்படி கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் லேசாக மேலே கோட்டிங்காக நெய் இல்லாமல் ஸ்வீட் பண்ண முடியாதுங்க. அதனால் கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஏதாவது சொல்லுவாங்க. பால் நெய் எவ்வளோக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அது ருசியாகவும் இதுவாகவும் மாறும். இன்னும் பிரட்டிகிட்டே இருந்தால் நல்லா திக்கனிங் ஆகும். திக்கனிங் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். பட்டு இதுதான், அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி. இப்போ இது இந்த ஓசை கீசை எல்லாமே அடங்கிட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரட் அல்வா சொல்லலாம், கேசரி சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். பாருங்கள், மறுபடியும் ஒரு பெண்பாக்கும் படலம் ஏதான்னு வந்தால் இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதான்னு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் பிடிக்கும். மீண்டும் ஒரு அருமையான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.